ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? இது வந்து ஃபுல் டே vlog தான் இது. ஆனால் சிலதெல்லாம் கட்டாயிருக்கும். ஏன்னா வந்து என்கிட்ட ஸ்டிக்கரில் எடுக்க முடியல. ஸோ அதனால் அம்மா வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வந்தால் தான் எடுக்க முடியும். நான் என் கையிலே வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோஸ்லாம். சரி, ரொம்ப நாள் ஆகிடுச்சி, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது ரெகுலராக போவேனான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் வாக்கிங் போகிற பர்சனே ஃபஸ்ட்டு கிடையாது. நான் வந்து ரொம்ப சோம்பேறி. சரி, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹேர் வாங்கணும்ல நம்மளும். மார்னிங் போயிட்டு அந்த சன்ரைஸ் ஆகிறத பார்த்துட்டு அப்படியே அந்த ஹேர்லாம் நல்லா சுவாசிச்சுட்டு வரதெல்லாம் அதெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும். நல்ல ஃபீலிங் இல்லை, காலையில் பேர்ட்ஸ் கத்துறது அதெல்லாம் கேட்குறது. சரி, ஓகே. ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன். நான் வந்து இப்போ இருக்கிறது புது வீடு. வந்து வாடகை வீட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த பழைய வீட்டோட சில பிக்சர்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். சமைக்கிற வீடியோ அது எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ நான் இருக்கிறது வந்து புது வீடு. நாங்கள் வந்து சரி எப்படி அங்கேயே இருக்கிறது, இப்போ ரைனி சீசன் வந்துருச்சுன்னா சுத்தமாக அங்கே இருக்க முடியாது. ஏன்னா மழை உள்ளே வர ஆரம்பிச்சிடும், தண்ணி தேங்கி நிற்கும், கொசு நிறையா வரும். ஸோ அதெல்லாம் சரி வராது. சரி, அதான் மாறிடலாம், ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகிட்டோம். சரி, இங்கேருந்து நம்ம வாக்கிங் கிட்ட தானே, நம்ம அங்கேருந்து வரதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இங்கேருந்து போகிறது கிட்டன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் உள்ளே தான் இருக்கோம். சரி, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் மார்னிங் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:51 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் போகிறப்பே நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வாக்கிங் போய் ஒரு 6 to 8 months கிட்டே இருக்கும் வாக்கிங் போய் ஸ்டாப் பண்ணி. ஸோ திடீர்னு ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணவும் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எதுவுமே பண்ண முடியல. சரி, அதான் ஓகே, இருந்தாலும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எய்ம் பண்ணி வச்சு போனது. என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு 5000 ஸ்டெப்ஸாவது நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். நிறைய பேர் வாக்கிங் போயிருந்தாங்க, வயசானவங்க, யங்கஸ்ட்டு. அப்புறமேட்டா ஷூட்லாம் வேறு நடந்துச்சு, ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் மார்னிங் போகிறப்ப. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் மயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்தது கிடையாது அதிகமாக. காலைல மார்னிங் போகிறப்பே வந்து ஃபுல்லாக பிக்காக் தான், செம்ம அழகாக இருந்துச்சு. காலையிலே ஒரு நல்ல தரிசனம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டுருந்தேன். ஹெட்செட் எடுத்து காதில் போட்டுட்டு நாமான்னு பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருந்தேன். காலையிலே வந்து நான் வந்து இந்த சோகமான பாட்டு, மெலடி சாங் இப்படிலாம் கேட்டால் கொஞ்சம் எனர்ஜி வராது. அதனால் நான் வந்து குத்து சாங்ஸ் தான் கேட்பேன். ஸோ அதை கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 முருகர் பாட்டு கேட்டுட்டு தான் போயிட்டுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம மயில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம அப்படியே பார்த்துட்டு வாக்கிங் போயிடலாம். அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கால் வலியோட வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல நின்று தான் போனேன். என்னால் சுத்தமாக முடியல. ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து எடுக்கவும் கால் வலிக்க தானே இருக்கும், எல்லாருக்குமே வலிக்க ஆரம்பிக்கல. ஸோ அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஊருள்ள ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஹார்பர் பக்கம் போயிட்டேன். சன்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes நின்று பார்த்தேன். சன்ரைஸ் ஆகவே இல்லை. பட் ஆனால் வானம் லைட்டாக வெளிச்சமாக மட்டும் இருந்துச்சு. சரி, சன்ரைஸ் ஆகலை. இப்போல்லாம் ஒரு 2-3-4 வீக்ஸாகவே அப்படி தான் இருக்குது. சன்ரைஸ் ஆகவே மாட்டுது. ஒரு 7-8 அந்த மாதிரி டைமுக்கு தான் சன்ரைஸ் ஆகுது. பட் அப்படி வந்துட்டாலும் ரொம்ப வெயில் அடிக்குது, வெளியே கூட போக முடியல, அந்த மாதிரி இருக்குது வெயில். சரி, ஓகே, சன்ரைஸ் இன்றைக்கி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். மறுபடியும் வாக்கிங் போகலாம், திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ரோட்லேயே ஒரு மயில் என்னை கிராஸ் பண்ணி ஓடிச்சு. எனக்கு உண்மையாலுமே என்ன சொல்கிறது தெரியல. நம்ம எதை நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் நடக்கும். நம்ம அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே பண்ணணும். அப்படி தான் நான் வந்து முருகரை கும்பிட ஆரம்பித்து ஒரு 3.5 years ஆக போது. நான் மேரேஜ் ஆகி 8 months வந்து கும்பலில். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணனே. 8 months வரைக்கும் நான் அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணல. 8 monthsக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் வேல் வாங்கினேன். என்கிட்ட அவரை கும்பிட நிறையா பொருள் என்கிட்ட வர ஆரம்பிச்சிது. நிறையா திங்ஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அம்மா, தம்பி, மாமியார் வீட்டில் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் வர ஆரம்பிச்சது. நம்ம ஏதோ ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். முருகரை கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவர் கும்பிட கும்பிட நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேணாம், வேகமாக கிளம்பி போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாக்கிங் போனேன். ஸோ வெத்தலை வாங்கலை. நான் என்ன பண்ணேன்னா மாமியார் வீட்டில் போய் பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். நடந்தே பக்கத்தில் தான், நம்ம வீட்டு பக்கத்தில் தான். சரி போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மன்னு பிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 6 வெத்தலை மட்டும் பிச்சுட்டு அப்புறம் உக்காந்தா சரி வராது, நம்மளால் மறுபடியும் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இருந்ததும் வாடகை வீடு தான். அங்கே 2 இயர்ஸ் இருந்தேன். எனக்கு ஆனால் இந்த வீடை விட அந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை தண்ணி உள்ளே வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த வீட்டை விட்டு வர மனசே இல்லை. பட் இருந்தாலும் சம்மர் சீசன் முடிஞ்சு ரெய்னி சீசன் வந்துடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. சுத்தமாக அங்கே இருக்க முடியாது. சரி அதனால் நம்ம ஷிஃப்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு தான் ஷிஃப்ட் ஆனது. நாங்கள் எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாமே நடக்கும். அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் அந்த விஷயம் நமக்கு நடக்கும். நம்ம உடனே எல்லாம் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு முடித்தா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு படைக்கிற வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:40 அந்த டைம் தான். நான் 5000 ஸ்டெப் நடக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் 4000 ஸ்டெப் + 6 அதான் நடந்திருந்தேனே. சரி ஃபஸ்ட் டே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வாக்கிங் போகிற பர்சனே கிடையாது. சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே, கீழே போயிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, கீழே போயிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கோலம்லாம் போட்டுட்டு வந்து நம்ம டீடாக்ஸ் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு டீடாக்ஸ் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். லெமன் கிராஸ் செடி வாங்கியிருந்தேன். இது நான் ஒருத்தவங்களோட யூடியூப் சேனல், அவங்களும் எங்கள் ஊர் தான், அவங்க யூடியூப் சேனல்லேருந்து பார்த்துட்டு தான் நான் இந்த லெமன் கிராஸ் செடி வாங்கணும்னு நினச்சி வாங்கினது தான். இது ரொம்ப ப்ரைஸ்லாம் கிடையாது, வெறும் 30 ரூபீஸ் தான் இது. இது அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, ரெகுலராக போட்டு குடிக்கிற மாதிரி. உண்மையாக சொல்லணுன்னா அது லெமன் டேஸ்ட்டு தான் அப்படியே வருது, ஃப்ளேவர் அப்படியே வருது. நம்ம லெமன் புழிஞ்சு ஊற்றி குடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் அதுலேருந்து 2 லீஃப் மட்டும் கிள்ளி போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரா போட்டுட்டு ஜீரா வாட்டர் அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோயிஷ் கலரில் வருது இல்லையா, ஸோ நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே டெய்லி காலைல பச்சரிசி போடுவேன் காக்காவுக்கு. கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு வச்சுருவேன், அப்படி இல்லாத பட்சத்தில் பச்சரிசி போடுவேன். நம்ம வீட்டாண்ட காக்கா, அப்புறமேட்டு சிட்டுக்குருவி வரும், அணில் வரும், அந்த மாதிரிலாம் வரும். அதனால் சரி சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் போடுவேன் கொஞ்சம் டெய்லியுமே. பழைய வீட்டில் இருக்கிறப்ப கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுவேன், காக்காலாம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீட்டில் அந்த மாதிரி கிடையாது. அதனால் நான் மாடியிலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டீடாக்ஸ் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ரிலாக்ஸாக வெயிலும் அப்போ வரல, அதனால் சரி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே டீடாக்ஸ் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 7:10 இருக்கும். கரெக்டாக வெயில் வர ஆரம்பிச்சிது. பட் ஆனால் முழுசாக தெரியல, லைட்டாக வர ஆரம்பிச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தால் சரி வராது சொல்லிட்டு கடகடன்னு படைக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வெளியே தான் வாசல்லாம் துடைச்சிட்டு கோலம் போடலாம், அதுக்கப்புறம் உள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் துடைச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போட்டுட்டு நான் எப்பயுமே திங்கக்கிழமையே விளக்கு தட்டெலாம் தீத்திடுவேன் படைக்கணும் அப்படின்னா. வெள்ளிக்கிழமை விளக்கு தட்டு தீற்ற மாட்டேன். செவ்வாய்க்கிழமை செஞ்சால் வெள்ளிக்கிழமை தீற்ற மாட்டேன், வெள்ளிக்கிழமை செஞ்சால் செவ்வாய்க்கிழமை தீற்ற மாட்டேன். மோஸ்ட்லி அப்படி தான். பட் ஆனால் நான் ரெகுலராக தீத்துற இது செவ்வாய்க்கிழமை தான் நான் தீற்றுவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நாள்ன்றனால நான் அப்போ இது பண்ணுவேன். ஆனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக படைப்பேன். விளக்கு தட்டெலாம் தீற்றி பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு
நம்மளையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம வந்து படுத்துட்டா நம்மள பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கவும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு உமன் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து சமைக்கிறது, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது, பசங்களை பார்த்துக்கிறது. ஸோ அப்படி இருக்க முடியும். அதனால் நம்மளையும் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ ஹெல்த் வைஸும் சரி, என் ஸ்கின் கேர் வைஸும் சரி, நான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். காலைல குளிச்சுட்டு வந்ததுமே சரி, வெளியே போகிறோமோ இல்லையோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் தான் போட்டேன். சன்ஸ்க்ரீன் வித் மாய்ஸ்சரைசர், மாமா எர்த்லேருந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டிக்கில் அதனால் என்னால் எடுக்க முடியல, நான் கையில் வச்சு எடுத்தனால கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்ணு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு போட்டுலாம் வச்சுட்டு டைம் பார்த்தா மணி வந்து 9:07 ஆகிடுச்சு. சரி படைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். பூ போட ஆரம்பிச்சிட்டேன். பூ போட்டு நம்ம கடகடன்னு படைச்சிடலாம் சொல்லிட்டு. பட் ஆனால் என்னால் அது படைக்கிற வீடியோ, மற்றதெல்லாம் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ முடித்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே வெளியே போயிட்டு உருளியில் பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உருளி ஏன் மெயினாக வெளியே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, ஒருத்தவங்க வந்து நெகட்டிவோடு வந்தாங்கன்னா வீட்டுக்கு அது அப்சர்வ் பண்ணி நமக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்கும். நெகட்டிவ் விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த உருளி. ஆனால் எனக்கு உருளியில் டெய்லி பூ போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாசலில் வந்து அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து உருளியில் ரெகுலராக பூ போட்டு வச்சுருவேன். என்கிட்ட எப்பயுமே பூ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். எங்கள் ஹஸ்பண்டே கேட்பாங்க, மற்ற செலவுலாம் பண்ணுறத விட பூ வந்து வாங்குகிற செலவு தான் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெகுலராக மந்த்லி ஒரு 1000 நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து செலவு பண்ணுவேன் பூக்காகவே. அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ராவே போகும். நான் ரெகுலராக தலையில் பூ வைப்பேன். அதே மாதிரி எப்பயுமே பூ சாமிக்கு வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான். அப்புறமேட்டா படைச்சாச்சு. ஹஸ்பண்ட் அது வரைக்கும் படைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஹஸ்பண்ட் வரலை. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தேன். கரெக்டாக அவங்க வண்டி சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் படைக்க ஆரம்பித்தேன். அவங்களும் கரெக்டாக அந்த டைம் வந்துட்டாங்க. சரி அவங்க பசியோடு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் மீன் மசாலா தடவிட்டேன். நான் எப்பயும் போகிறதா மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காரத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு, அதெல்லாம் போட்டு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரசம் வச்சிடலாம், சிம்பிளாக டப்புன்னு செஞ்சிடலாம். அவங்க வந்தால் பசியோடு வருவாங்க. ஏன்னா அவங்க 3 o'clock போகிறாங்க. வரத்துக்கு எவ்வளோ நேரம், 12 மணி கூட ஆகலாம் மார்னிங். அதனால் செய்யலாம்னு சொல்லிட்டு ரசம் கரைச்சி புளி கரைச்சி வச்சாச்சு. தக்காளி பழம் 2 பச்சை மிளகா, இல்லை உப்பு போட்டு நல்லா கையிலே மசிச்சுக்கிட்டேன். கையில் செஞ்சால் தான் ரசத்தோட டேஸ்ட்டு, குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கையிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே அரைச்சாச்சு, மசிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம், பூண்டு ஒரு 4 பல், காஞ்ச மிளகா, இது மட்டும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி அதையுமே ரசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து கொத்தமல்லியும் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா அது நல்லாயிருக்கும். கொத்தமல்லி புதினா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து ரசத்தில் புதினா சேர்க்கவே மாட்டேன், கொத்தமல்லி மட்டும்தான் சேர்ப்பேன். ஸோ மஞ்சத்தூள் பத்தலைன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். அது ஏன் பத்தலை அப்படின்னா, அது வந்து வீட்டில் அரைக்கிற மஞ்சள் வாங்கி வெயிலில் காய வச்சு அரைப்பேன் நான் எப்பயுமே ரெகுலராக. ஒரு 2 இயர்ஸாகவே நான் அப்படி தான் அரைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த மஞ்சத்தூள் லைட்டாக தான் கலர் வரும். அதுவே வந்து கடையில் வாங்குறதுனா அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க, அதனால் அது லைட்டாக கலர் கொடுத்துரும். இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால வந்து கலர் கொடுக்கல. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை தான் நான் ஆட் பண்ணுவேன். அப்புறம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி ரசம் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிட்டேன். நான் வந்து ஸ்டிக்கு வச்சு செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இதில் பெருங்காயம்லாம் இதிலே போட்டு வதக்கிட்டு, பூண்டு தட்டி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன். ஸோ கையிலே செஞ்சனால ஒரு பக்கம் கேமரா எடுத்து, ஒரு பக்கம் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு, ஒரு பக்கமேட்டா இது செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கடைசியாக தான் போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு பக்கம் சாப்பாடும் கடகடன்னு வேலையாயிடுச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு மீன் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேன் வச்சு அந்த எண்ணெய் வந்து ஏற்கனவே நான் வந்து முந்தா நேற்று மீன் வறுத்த எண்ணெய்,
சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி நாள் மீன் வறுத்த எண்ணெய். ஸோ அது மீதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அதிலே செஞ்சுட்டேன். சரி நம்ம ஏன் வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமேட்டு ஒரு 4 மீன் மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்து வந்தேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நான் ரெகுலராக மீன் கவுச்சி எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் நடுவில் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா என் ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக ஆகிடுச்சு. ஹெல்த் அடிக்கடி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஹெல்த் வைஸ் நான் கொஞ்சம் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டா மாலை போட்டிருந்தாங்க. அப்பயும் 48 டேஸ் நான் விரதம் இருந்தேன். அதுக்கு முன்னாடியுமே பங்குனி உத்திரத்துக்கு 48 டேஸ் விரதம் இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் சாம்பார், கீரை இந்த மாதிரி சாப்பிட்டு என் ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால கண்டிப்பாக நான்வெஜ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஹஸ்பண்டுமே எப்பயுமே திட்டிகிட்ருக்காங்க, இன்னமும் ஹெல்த்து பழைய மாதிரி வரல, அதனால் நீ சாப்பிட்ணும், கவுச்சிலாம் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டுது. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். செவ்வாய்க்கிழமை சரி மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்புறமேட்டா மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட் போயிட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டு வீட்டில் இருந்தாங்க. நான் மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிட்டேன். மார்க்கெட் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தேன், காய்கறிலாம். ஸோ உருளைக்கிழங்கு பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜ் வீடியோ போட்டிருந்தப்போ அதில் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது, பொட்டேட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே நல்ல விஷயம் தான், எனக்கு தெரியாது. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுமாரி கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தெரியும். நான் உருளைக்கிழங்கு அதுலேருந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக போல் ஒரு 4-5 o'clock போல் வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். பக்கத்துலேயே கோயிலுன்றனால நடந்தே போயிட்டேன். ஸோ எங்கள் ஊரில் இதோட திருவிழா டைம் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். நான் எங்கள் அக்கா பொண்ணு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அக்கா பொண்ணுன்னா ஹஸ்பண்டோட அண்ணனோட குழந்த, எங்கள் மாமாவோட குழந்த. அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவள் அடங்கவே இல்லை சுத்தமாக. கையில் வச்சுட்டே தான் விளக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு vlog முடிச்சிட்டேன். நைட் வீடியோ எடுக்கலை. நைட்டு அந்த ஃபுட் vlogலாம் எடுக்க முடியல. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.